நேச்சர் வந்து நமக்கு நிறைய விதமான கிரியேஷன்ஸை கொடுத்துருக்கு இல்லையா? இந்த கிரியேஷன்ஸ் எல்லாமே வந்து ஹியூமன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது, பின்ன வந்து ஹியூமன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்குது. அதை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? நம்மளுடைய எனர்ஜி சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம எனர்ஜி சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா காரியத்துக்கும் செட் ஆகிடும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எனர்ஜி சிஸ்டம் நல்லா இருந்தால் நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பாசிபிளாக நடக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒன்று படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் அதில் வந்து ஒரு டாப் லெவலில் போகணும்னு ஆசைப்பட்றேன். அப்போது நான் ஆசைப்படும் போது வந்து என்னுடைய எனர்ஜி ஹையர் லெவல் போகணும். அதுக்கு சிம்பிள்ஸு, சவுண்டு ப்ளஸ் வந்து இப்போ லைட்டுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ அதுதான் அந்த கிறிஸ்டல்ஸ். ஏன்னா கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹார்டு மெட்டீரியல் தான். இந்த சாலிட் மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்மளுடைய பூமிக்குள்ளே பல வருஷமாக இருந்து அந்த பூமியுடைய சக்தியை எடுத்துக்கிட்டு இந்த பூமிக்குள்ளேயும் சில ஒளி அலைகளும் உள்ளே இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அது ஒரு கெமிக்கல் காம்போனண்ட்டை உருவாக்கி அந்த கெமிக்கல் காம்போனன்ட்ஸு நம்மளுடைய ஃபிசிக்கல் அண்டு ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் ஆகிருக்கு இல்லையா? அப்போ நம்மளுடைய பாடியிலையும் வந்துட்டு நிறைய கலர் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குல்ல. ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் இருக்குது, நம்மளுடைய ஆர்கன்ஸுக்கு இருக்குது, பட் நம்மளுடைய மொத்த உடம்புக்கும் இருக்குது. இன்னொன்று வந்து நம்மளுடைய ஆராக்கு இருக்குது, சக்ராஸ்க்கு இருக்குது. ஸோ நம்மளுடைய உடம்புல வந்து நாடிகள் மட்டும் 72,000 நாடிஸ் இருக்குது. ஸோ இந்த நாடிகள் எல்லாமே கண்ணால் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஆனால் அது என்ன மாதிரி போகும்னா ஒரு மரத்தோட கிளை மாதிரி நம்ம பாடியில் வந்துட்டு அந்த சக்தி ஓட்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த சக்தி ஓட்டம் வந்து ஓடுறதுக்கு நமக்கு நிறைய வெளியில் இருந்து எனர்ஜி சப்போர்ட் வேணும். அந்த சப்போர்ட்டை கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல்ஸ் தான். இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் நினைக்கிறாங்க எனக்கு வந்துட்டு நான் வெல்த் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது எனக்கு நல்லா ஒரு மணி ஃப்ளோ இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு ரீசன் என்னென்னா எனக்கு மூலாதார சக்கரம் தான் ப்ராப்ளம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. பட் என்ன தெரியும், மூலாதார சக்கரம் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 40% வச்சுக்கோங்க. ஆனால் அதில் மெயினான ரீசன் என்ன அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் சக்கராவும் பின்ன வந்து க்ரௌன் சக்கராவும். இந்த ஹார்ட்டு க்ரௌனும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வாய்ப்புகள் வரும். உங்களுக்கான அந்த மணிங்கிறது உங்களை தேடி வரும். பிகாஸ் நம்மளுடைய ஹார்ட் சக்ரா அப்படிங்கிறது நம்மளுடைய பிரெயின் ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்கு எனிமேட் ஆகுதோ அதை விட 10,000 டைம்ஸ் வந்து ஹார்ட் வந்து என்ன செய்யும், அந்த அதிர்வலைகளை வெளியில் விடும். அதனால தான் சொல்கிறோம், எந்த ஸ்விட்ச் வேர்டு சொன்னீங்கனாலும் அதை ஃப்ரம் த ஹார்ட்டில் இருந்து சொல்லுங்கள். அதை வந்து நீங்கள் லவ் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை லவ் பண்ணி பண்ணுங்கள். அப்போது அந்த எனர்ஜி வந்துட்டு பயங்கரமாக மல்டிப்ளை ஆகி மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு வேணும், இப்போ ஒரு பொருள் வேணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு ஒரு கோல்டு செயின் வேணும்னு நினைக்கிறீங்க. அந்த கோல்டு செயினை வந்து நீங்கள் தாட் பேட்டர்னாக மட்டும் வைக்கக்கூடாது, லவ் பேட்டர்னாக வைக்கணும். அப்படி லவ் பேட்டர்னாக வச்சிங்க அப்படின்னா 100% அது உங்களை ரீச் பண்ணியே தீரும். அதுவும் நீங்கள் எந்த டைமுக்குள்ளே ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமுக்குள்ளே யூனிவர்ஸ் உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதுதான். பட் அதுக்காக வந்துட்டு நம்ம ஒர்க்கே பண்ணாமல் நமக்கு அது கிடைக்கணுங்கிறது நான் சொல்ல வரல. நம்மளுடைய முயற்சியும் வேணும், அதே சமயத்தில் நமக்கு சக்தியும் வேணும், அதாவது எனர்ஜியும் நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம அந்த கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா கொடுக்கணும். இந்த ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லை, ஒவ்வொன்றும் அதாவது வாழ்க்கையில் வந்து பல ஏற்றத்தாழ்வுகள் வருது. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு கட்ஸ் வேணும் இல்லையா, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும், இன்னர் அவேர்னஸ் வேணும். இன்னொன்று வந்து நம்மளுடைய சக்தி உடல், அதாவது ஆரிக் ஃபீல்டில் வந்துட்டு நமக்கு ஃபயர் எனர்ஜி வேணும். ஏன்னா எப்படிப்பட்ட எனர்ஜியையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை வந்துட்டு அப்படியே பேர்ன் பண்ணி நம்ம எனர்ஜியை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் இப்போ இருக்கிற லைஃப்பில் நம்மளால் வந்து ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் இருக்க முடியும். நிறைய போட்டிகளை வந்து சமாளிக்கணும், நிறைய சேலஞ்சஸை சமாளிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபயர் எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். அப்போது அதை உங்களுக்கு கொடுக்கறது என்னன்னா கார்னிலியன் ஸ்டோன் தான் கொடுக்கும். ஏன்னா கார்னிலியன் அப்படிங்கிறது சன்னுடைய எனர்ஜியை டைரெக்டாக கொடுக்கறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ஆந்தசைட். ஸோ இந்த 2 ஸ்டோனுமே உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். இது வந்து நம்ம கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு பார்க்கையில் இந்த மாதிரி வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரூபி. இந்த ரூபி ஸ்டோன் போடுறீங்க அல்லது நம்ம வந்து பவளம். இந்த பவளம் ரூபி இது ரெண்டும் சேரும்போது என்ன சேரு மீன்ஸ் ஒட்டுக்கா போடக்கூடாது, ஏதாவது ஒரு ஸ்டோன். அப்போது அந்த ஸ்டோன்ஸை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பிரேஸ்லெட்டாக போடலாம், இல்லை ரிங்காக போடலாம். பட் வந்து ஜெம் ஸ்டோன்ஸை மட்டும் அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இந்த திசை புத்தி நான் அதை பற்றியெல்லாம் நான் பேச வரல. சயின்டிஃபிக்காக உங்களுடைய பிளானட்டு என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் அந்த அந்த கதிர்வீச்சுகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, பிகாஸ் நான் ஒரு ஜெமாலஜிஸ்ட் இல்லையா, அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அஸ்ட்ராலஜின்னு சொல்லி அந்த மாதிரி லைனில் நான் போக விரும்பலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சயின்டிஃபிக்காக வந்து உங்களுடைய பர்த்தில் வந்து உங்களுக்கு என்ன பிளானட்டு கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்து தான் நீங்கள் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டல்ஸை பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எனர்ஜியை வந்துட்டு டே டு டே, டே பை டே அதிகப்படுத்திகிட்டே இருக்கும். இப்போ அதுக்கு தகுந்த ரிசல்ட் வந்து அது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கார்னிலியன் ஸ்டோன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ரூபி, தென் வந்துட்டு நம்ம கோரல், பவளம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதையெல்லாம் பயன்படுத்துகிறோம். இதை பயன்படுத்துறதுனால அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பஞ்சபூதங்களில் வந்துட்டு ஃபயர் எனர்ஜி தான் நமக்கு மெயினான எனர்ஜி. அது உள்ளே இருக்கும்போது நம்மளுடைய ஜீரண சக்தி நல்லா இருக்கும். சரிங்களா? பிகாஸ் நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, இந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளத்துக்கு வந்து கார்னிலியன் பிரேஸ்லெட் ஆர் கார்னிலியன் மாலை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஃபயர் எனர்ஜி உங்களுக்கு என்ன செய்யும்னா நல்லா வந்து அந்த டைஜஷன் ப்ராசஸை அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்போது உங்களுக்கு வந்துட்டு மெட்டபாலிசம் இது எல்லாமே நல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது அதான் சொல்கிறேனே, இது ஒரு இன்டெகிரேட்டட் ஒரு ப்ரோக்ராம் இந்த வீடியோ. ஏன்னா நான் வந்து நான் இப்போ தனித்தனியாக வீடியோஸ் வந்து நான் எதுவுமே நான் கொடுக்கல. ஆனால் நான் இப்போ கொடுக்குறது வந்து இன்டெகிரேட்டட். அதாவது எனர்ஜி எப்படி நம்மளோட லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுறோம், அந்த எனர்ஜி நம்ம லைஃப்பில் என்ன மாதிரி இம்பேக்ட் பண்ணுது, அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸு சொன்னேன், இப்போ சிம்பிள்ஸு சொன்னேன் இல்லையா? ஸோ நீங்கள் டிவைன் சரண்டர்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இதெல்லாமே உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல எந்த பாயிண்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ரூபி பற்றி நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் ரூபியோட பிளானட் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சொந்த தொழில் வந்து அமையாது. அதுதான் சொல்கிற ஃபயர் எனர்ஜி இல்லை. இப்போ ரூபி ஸ்டோன் நல்லா இருந்தது, அந்த ரேஸ் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பொசிஷனில் நீங்கள் உட்காரலாம். ஆனால் சன் எனர்ஜி கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த அதிகாரத்தன்மை வந்து கம்மியாக போயிடும். அப்போ நமக்கு வந்து அந்த பொசிஷன் கிடைக்காது. இது வந்து காமன். சரிங்களா? அதனால அது எல்லாமே இப்போ நீங்கள் ரூபி வந்து ஒருவேளை உங்களுக்கு சன் எனர்ஜி ப்ராப்ளமாக இருக்குன்னா என்ன பண்ணலாம்? சரி, நம்ம வந்து இப்போ நம்மளோட இந்த கார்னெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த கார்னெட்டை வந்து நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க. அப்போ அது உங்களுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும், அந்த எனர்ஜியை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ மறுபடியும் வந்து நம்ம வீட்டுடைய எனர்ஜி. இப்போ நம்ம வீட்டுக்கு இப்போ வாஸ்து அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? இந்த வாஸ்து அப்படிங்கிறது இந்த கட்டுமானத்தில் வரக்கூடிய ஒரு டிசைனு. ஸோ அது வந்து இருக்கட்டும். பட் நம்ம வீட்டுடைய சக்தி நிலை அப்படின்னு பார்க்கும்போது சில நேரங்கள் சில வீடுகளில் போகும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னுடைய சென்டருக்கு வரவங்க எல்லாரும் என்னோட வீட்டுக்கும் சென்டருக்கு வரவங்கெல்லாம் சொல்லுவாங்க, மேம் இந்த வீட்டுக்குள்ளே வந்தான்னா ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பட் இந்த அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு என்னென்னா, இங்கே நிறைய நம்ம மெடிடேஷன்ஸ் பண்ணுறோம், நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணுறோம், அதனால வந்து அந்த எனர்ஜி எல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் நம்ம வீடுகளில் வந்துட்டு நிறையா அந்த மாதிரி மெடிடேஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணலை அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நீங்கள் பூஜை பண்ணுறதை விட டெய்லியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கிறவங்க காலையில் நேரமோ இல்லை ஈவினிங் டைமோ அல்லது இல்லை லேட்டாக தூங்குறவங்களா இருந்தால் நைட்டு 10 மணிக்கு மேலே வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். அதனால எந்த தப்புமே கிடையாது. ஸோ நீங்கள் ரெகுலராக வந்து மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த
உங்களுடைய வீட்டுக்கும் இந்த யூனிவர்ஸ்க்கும் இடையில ஒரு போர்ட்டல் ஒன்று கிரியேட் ஆகும். போர்ட்டல் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேர் யூடியூப்ல சொல்லியிருக்காங்கல்ல, இந்த போர்ட்டல்ஸ் எல்லாம் நிறைய 888 போர்ட்டல், 7 போர்ட்டல், 2 போர்ட்டல்ஸ், 1111 போர்ட்டல் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கல்ல. பட் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஃப்ரீக்வன்சி. ஓகே, அந்த ஃப்ரீக்வன்சிக்கான சக்தி நிலை வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல அதிகமாகுது. அதுதான் வந்து நம்ம போர்ட்டல்ஸ்னு சொல்றோம். ஆனா இப்போ நான் சொல்ற போர்ட்டல் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க வீட்டுக்கும் யூனிவர்ஸ்க்கும் இடையில ஒரு கேட் ஒன்று ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த கேட்ல உங்களுக்கு எது வேணாலும் கிடைக்கலாமே. இப்போ நீங்க ஒரு பெரிய மால்குள்ள போறீங்க. அந்த மால்குள்ள வந்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும் தானே. இப்போ நீங்க வந்து நீங்க வெளியில இருந்துட்டு மால் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுனால என்ன கிடைக்க போகுது? எந்த ஒரு பொருளும் கிடைக்க போறதில்ல. ஆனா நீங்க மால்குள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா 100% உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது கரெக்டு தானே? ஏன்னா இது வந்து நம்ம பாணியில போய் சொன்னாதானே நமக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அதனால இந்த யூனிவர்ஸ்ல நிறைய எனர்ஜிஸ் இருக்கு. அது ஹெல்த்தா, வெல்த்தா, இல்லை ப்ராஸ்பெரிட்டியா, பணமா, படிப்பா, புகழா, அந்தஸ்தா, இல்லை அவமானமா, இல்லை கஷ்டமா, எதுவா இருந்தாலுமே அப்படிதான். எல்லாத்துக்கான எனர்ஜியும் அங்கே இருக்கு. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜினா என்ன, நெகட்டிவ் எனர்ஜினா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. கேட்டால் பாசிட்டிவ் எனர்ஜி, கேட்டால் நெகட்டிவ் எனர்ஜி, வாட் இஸ் இட் பாசிட்டிவ், வாட் இஸ் த நெகட்டிவ் அப்படின்னு கேட்டான்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி யாருமே சொல்றது இல்லை, அவங்களுக்கும் அது தெரியறதும் இல்லை. ஸோ எல்லா விதமான எனர்ஜியும் இருக்கு. நம்ம ஒரு நாளில் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்ம ரீச் பண்ணுற அளவுக்கான எனர்ஜி வந்துட்டு யூனிவர்ஸில் இருக்கு. அத்தனை எனர்ஜியையும் எடுக்கிறதுக்கான ஒரே ஒரு டூல் என்னன்னா மெடிடேஷன் மட்டும்தான். அதுவும் நீங்கள் அந்த மெடிடேஷனில் நீங்கள் லவ் பண்ணி பண்ணிட்டீங்க, நீங்கள் வேற லெவலுக்கு போயிடுவீங்க. சரிங்களா? நிறைய பரிகாரம் பண்ணுறீங்க, நிறைய பூஜைகள் பண்ணுறீங்க, நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க, எல்லாமே சரிங்க. ஆனால் டெய்லியும் உங்கள் வீடுங்கிறதே வந்துட்டு ஒரு எனர்ஜி சென்டராக மாறிடும். அதாவது தொடர்ந்து 21 நாள் நீங்கள் வந்துட்டு மெடிடேஷனை ஒரே இடத்துல உட்காந்து பண்ணீங்கன்னா அது எனர்ஜி போர்ட்டலாக மாறிடுங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? அதுவும் அந்த எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு வாட்டர் லைன், பைப் லைன் எடுத்துக்கோங்களேன். டேப் வாட்டரில் தண்ணி சன்னமாக வர்றதுக்கும் அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா தடன்னு கொட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும். ஏன்னா இதெல்லாமே இப்போ நான் சொன்னதில் பாதி விஷயங்கள் என்னோட கிளாஸஸில் நான் சொல்லி தருவேன். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் ரேக்கி பற்றியும் எனர்ஜிஸை பற்றியும் ரொம்ப பயங்கரமான விஷயம்லாம் இருக்குது.